சரக்கு தான். அது யானை சாணம், சரக்குன்னா நீங்கள் தப்பு நினைக்காதீங்க. யானையுடைய சாணம், யானை லத்தி. இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனது. ஓகே, இதோடைய பலன்கள் வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதை ஒரு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்ற நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சுங்க. அப்படி தெரியாதவங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதன் பலன்கள் வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் அதை செஞ்சு செய்வதை விட நீங்கள் ஃபஸ்ட்டு இதோடைய குவாலிட்டியை உணரணும். யானை சாணம்னா என்ன, யானைனா என்ன, யானைக்கு எதுக்காக சாமி கும்பிட்றோம், எதுக்காக போகிறோம், யானையுடைய தன்மை என்ன, கோவிலில் ஏன் யானையை வச்சுருக்காங்க, கோவில் ஏன் திருப்பதி கோயிலில் யானை எழுப்புது, ஸ்ரீரங்கத்தில் ஏன் அதுக்கு ஒன்று ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க, இது ஒரு கோயிலில் வந்து பூஜை மாட்டுக்கு ஏன் பூஜை பண்ணுறாங்க, கஜ பூஜை ஏன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தன்மை வரலாறு இருக்குது. இப்போ இதை வந்து ரொம்ப நான் சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ 50 வருஷம் பேக்கில் போகணும். ஏன்னா 50 வருஷத்துக்கு உள்ளெல்லாம் வந்து நிறைய மாறுதல் ஆகி போச்சு. சாமி கும்பிட்றதே நிறைய மாடல் ஆகி போச்சு. டிவிக்காரங்க சொல்கிறது தான் சாமி கும்பிட்றாங்க, சரி சாமி கும்பிட்ற முறை நிறைய மாறி போச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் ஒரு 4 பெண் குழந்தைகள் நடந்து போகிறாங்கன்னா அதில் ஒரு பொண்ணு பொட்டு வைக்காமல் போச்சுன்னா தெருவில் நடந்து போகிற ஏதோ ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணியாக இருக்கலாம், அவங்க வந்து என்ன ஒரு வயசு பொண்ணு பொட்டு வைக்காமல் போட்டுன்னா அவங்க நெத்திலேருந்து குங்குமம் போட்டு கொஞ்சம் எடுத்து அவங்க வச்சு விடுவாங்க. ஏன்னா அப்போ ஸ்டிக்கர் போட்டு கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிக்கர் போட்டு கிடையாது. அவங்களுடைய குங்குமத்திலேருந்து எடுத்து தெருவில் நடந்து போகக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அதாவது வயசுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வைப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த பொண்ணு வந்து வளையல் போடுறேன்னா அவங்க ஏற்கனவே வளையல் போட்டிருப்பாங்க, ஒரு 6 வளையல், ஒரு டசன் வளையல் போட்டிருப்பாங்க. கண்ணாடி வளையல் வந்து அந்த காலத்தில் உண்டு, ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த கண்ணாடி வளையல் வந்து 2 வளையல் போடும், ஒரு வளையல் போட மாட்டாங்க. வலது கைக்கு ஒரு வளையல், இடது கைக்கு ஒரு வளையல் போட்டு விட மாட்டாங்க. ஓசியாக கொடுத்தா கூட வலது கைக்கு 2 வளையலும், இடது கைக்கு 2 வளையல் போடுவாங்க. ஏன்னா இது சுமங்கலி தன்மை, மங்களத்தன்மை. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். வாங்கும் போது இரவல் வாங்கக்கூடாது. இப்போ இதான் காய்கறி கடையில் கொசுறு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொசுறு கேட்கக்கூடாது. விலை 2 ரூபாய்னா 2 ரூபா கொடுத்துடணும், 3 ரூபா 3 ரூபா கொடுத்துடணும். கொஞ்சம் விலை கம்மி பண்ணு. இந்த ரிப்பன்னு, மஞ்சள் குங்குமம், சுமங்கலி ஐட்டம் எதுவுமே வந்து கண்ணாடி இதெல்லாம் பேரம் பேசக்கூடாது. ஒரு சில விஷயம்ல ஒரு துணிமணியில் கூட பேரம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் நியாயமாக விற்பாங்க, நியாயம் வாங்கி போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து வாங்குறது ஒரு ரேட்டு, ஏமாந்தா ஒரு கட்சி இப்போ 5 கோடி சொன்னால் கூட ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்குது ஆன்லைனில். நான் இப்போ இருக்க இதுக்கு விஷயத்துக்கு நான் சொல்ல வரல. 50 வருஷம் முன்னாடி ஒரு சுமங்கலி பொண்ணு வந்து தெருவில் ஒரு நடந்து போகிறாங்க, ஒரு பெண் குழந்தைகள் நடந்து போகிறாங்கன்னா வீட்டில் பொட்டு வச்சு வளையல் போட்டு பூவை வச்சு அனுப்புவாங்க. சப்போஸ் நடந்து போகும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கு பூ கீழே விழுந்தா அந்த தெருவில் போயிட்டு கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு பெண்மணி பூ இல்லாமல் போறியாமா சொல்லி பூவை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு நாங்கள் மற்றவங்க யாராவது பூ வாங்கினா கூட குழந்தைங்களுக்கு பூ இல்லைன்னா அந்த வயதான பெண்மணி குழந்தைங்களுக்கு பூ இலவசமாக கொடுப்பாங்க, ஒரு ஜான் பூவாவது கொடுப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆன்மீகத்தில் வந்து மங்களம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சுமி கடாட்சம், மங்கள கடாட்சம் இருக்கும். இதற்கு மேலே நான் இந்த வீடியோவில் நான் வந்து குவாலிட்டியாக பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஏன் கேட்டிங்கன்னா, நாங்கள் விற்பனை செய்யணுன்றது வந்து நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இது பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பிஸ்னஸை வந்து பணம் வாங்கி தான் நாங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் எங்கிட்ட வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயத்துக்கு இந்த வீடியோ நான் போடுறேன்.